BNSS பிரிவு 337 ஒருமுறை குற்றவாளி அல்லது விடுவிக்கப்பட்ட நபர் அதே குற்றத்திற்காக விசாரிக்கப்படக்கூடாது. 1. ஒரு முறை ஒரு குற்றத்திற்காக தகுதியான அதிகார வரம்புடைய நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு அத்தகைய குற்றத்தில் இருந்து தண்டனை பெற்ற அல்லது விடுவிக்கப்பட்ட ஒரு நபர் அத்தகைய தண்டனை அல்லது விடுதலை நடைமுறையில் இருக்கும்போது அதே குற்றத்திற்காக மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட முடியாது அல்லது பிரிவு 244 இன் துணை பிரிவு 1 இன் கீழ் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றத்திலிருந்து வேறுபட்ட குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கலாம் அல்லது அதன் துணை பிரிவு 2 இன் கீழ் அவர் தண்டிக்கப்பட்டுள்ள அதே உண்மைகள். 2. எந்தவொரு குற்றத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்ட அல்லது தண்டிக்கப்பட்ட ஒரு நபர் துணை பிரிவு 1 இன் கீழ் முந்தைய விசாரணையில் அவருக்கு எதிராக தனியான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய எந்தவொரு தனித்துவமான குற்றத்திற்காகவும் மாநில அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் பின்னர் விசாரிக்கப்படலாம். பிரிவு 243. 3. எந்த செயலால் ஏற்படுத்தப்பட்ட எந்த குற்றத்திற்காகவும் தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு நபர் அத்தகைய செயலுடன் சேர்ந்து அவர் தண்டிக்கப்பட்ட குற்றத்திலிருந்து வேறுபட்ட குற்றத்தை உருவாக்கினால் பின்விளைவுகள் இல்லாதிருந்தால் கடைசியாக குறிப்பிடப்பட்ட குற்றத்திற்காக முயற்சிக்கப்படலாம். அவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட நேரத்தில் நடந்தது அல்லது நடந்தது என்று நீதிமன்றத்துக்கு தெரியவில்லை. 4. எந்தவொரு செயலாலும் உருவாக்கப்பட்ட எந்தவொரு குற்றத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்ட அல்லது தண்டனை பெற்ற ஒரு நபர் அத்தகைய விடுதலை அல்லது தண்டனை இருந்த போதிலும் நீதிமன்றத்தால் அவர் செய்த அதே செயல்களால் உருவாக்கப்பட்ட வேறு எந்த குற்றத்திற்காகவும் பின்னர் குற்றம் சாட்டப்படலாம் மற்றும் விசாரிக்கப்படலாம். முதலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அவர் பின்னர் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட குற்றத்தை முயற்சி செய்ய தகுதியற்றவர். 5. பிரிவு 281 இன் கீழ் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு நபர் அவர் விடுவிக்கப்பட்ட நீதிமன்றத்தின் அல்லது முதலில் குறிப்பிடப்பட்ட நீதிமன்றத்தின் கீழ் உள்ள வேறு எந்த நீதிமன்றத்தின் ஒப்புதலுடன் அன்றி அதே குற்றத்திற்காக மீண்டும் விசாரிக்கப்பட மாட்டார். 6. இந்த பிரிவில் உள்ள எதுவும் பொது உட்பிரிவுகள் சட்டம் 1897 இன் பிரிவு 26 அல்லது இந்த சங்கீதாவின் பிரிவு 208 இன் விதிகளை பாதிக்காது. விளக்கம் ஒரு புகாரை நிராகரிப்பது அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிப்பது இந்த பிரிவின் நோக்கங்களுக்காக விடுதலை அல்ல. விளக்கப்படங்கள் ஒரு வேலைக்காரனாக திருட்டு குற்றச்சாட்டின் பேரில் விசாரிக்கப்பட்டு விடுவிக்கப்படுகிறார். விடுதலையானது நடைமுறையில் இருக்கும்போது அவர் ஒரு வேலைக்காரன் என்ற முறையில் திருட்டு குற்றச்சாட்டை சுமத்த முடியாது அல்லது அதே உண்மைகளின் அடிப்படையில் வெறுமனே திருட்டு அல்லது குற்றவியல் நம்பிக்கை மீறல் கடுமையான காயத்தை ஏற்படுத்தியதற்காக விசாரிக்கப்பட்டு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். காயமடைந்த நபர் பின்னர் இறந்து விடுகிறார். குற்றமற்ற கொலைக்காக மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம். செஷன் நீதிமன்றத்தின் முன் குற்றம் சாட்டப்பட்டு இன் குற்றமுழைத்த கொலைக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் பின்னர் இன் கொலைக்கான அதே உண்மைகளின் மீது விசாரணை செய்யப்படக்கூடாது. முதல் வகுப்பு மாஜிஸ்திரேட்டால் குற்றம் சாட்டப்பட்டு குதானாக முன்வந்து காயம் விளைவித்ததற்காக அவரால் தண்டிக்கப்படுகிறார். வழக்கு வராத வரையில் குதானாக முன்வந்து கடுமையான காயத்தை ஏற்படுத்தியதற்காக பின்னர் விசாரிக்கப்படக்கூடாது. இந்த பிரிவின் துணை பிரிவு 3 இரண்டாம் வகுப்பு மாஜிஸ்திரேட்டால் குற்றம் சாட்டப்பட்டு இன் நபரிடமிருந்து சொத்துக்களை திருடியதற்காக அவரால் தண்டிக்கப்படுகிறார். பின்னர் அதே உண்மைகளின் அடிப்படையில் கொள்ளையடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு முயற்சி செய்யலாம். பி மற்றும் சி ஆகியவை முதல் வகுப்பு மாஜிஸ்திரேட்டால் குற்றம் சாட்டப்பட்டு
டி ஏ பி மற்றும் சி ஆகியவற்றை கொள்ளையடித்ததற்காக அவரால் தண்டிக்கப்படுவார்கள். बीएनएसएस धारा 337 एक बार दोषी ठहराए जाने या दोष मुक्त किए जाने के बाद उसी अपराध के लिए मुकदमा नहीं चलाया जाएगा। एक कोई व्यक्ति जिस पर किसी अपराध के लिए सक्षम अधिकार क्षेत्र वाले न्यायालय द्वारा एक बार मुकदमा चलाया जा चुका है और उसे ऐसे अपराध के लिए दोषी ठहराया गया है या दोष मुक्त किया गया है, जब तक ऐसी दोष सिद्धि या दोष मुक्ति प्रभावी रहती है, उसे उसी अपराध के लिए या किसी अन्य अपराध के लिए उन्हीं तथ्यों के आधार पर दोबारा मुकदमा नहीं चलाया जा सकेगा जिसके लिए उसके विरुद्ध लगाए गए आरोप से भिन्न आरोप धारा 244 की उपधारा 1 के अंतर्गत लगाया जा सकता था या जिसके लिए उसे उसकी उपधारा 2 के अंतर्गत दोषी ठहराया जा सकता था। 2 किसी अपराध के लिए दोषमुक्त या दोषी ठहराए गए व्यक्ति पर राज्य सरकार की सहमति से बाद में किसी ऐसे विशिष्ट अपराध के लिए मुकदमा चलाया जा सकता है जिसके लिए धारा 243 की उपधारा 1 के अधीन पूर्व मुकदमे में उसके विरुद्ध पृथक आरोप लगाया जा सकता था। 3 किसी ऐसे व्यक्ति पर जो किसी ऐसे कार्य द्वारा किए गए किसी अपराध के लिए दोष सिद्ध है जो ऐसे परिणामों का कारण बनता है जो ऐसे कार्य के साथ मिलकर उस अपराध से भिन्न अपराध बनाते हैं जिसके लिए उसे दोषी ठहराया गया था, बाद में ऐसे अंतिम उल्लिखित अपराध के लिए मुकदमा चलाया जा सकता है यदि परिणाम उस समय नहीं हुए थे या न्यायालय को ज्ञात नहीं था कि वह हुआ था जब उसे दोषी ठहराया गया था। 4 किसी ऐसे व्यक्ति पर जो किसी कार्य द्वारा किए गए किसी अपराध के लिए दोषमुक्त या दोषी ठहराया गया है, ऐसी दोष मुक्ति या दोष सिद्धि के बावजूद बाद में उसी कार्य द्वारा किए गए किसी अन्य अपराध के लिए आरोप लगाया जा सकता है और उसके लिए मुकदमा चलाया जा सकता है जो उसने किया हो, यदि वह न्यायालय जिसके द्वारा उस पर पहले मुकदमा चलाया गया था उस अपराध का मुकदमा चलाने के लिए सक्षम नहीं था जिसके लिए उस पर बाद में आरोप लगाया गया था। 5 धारा 281 के अधीन उन्मोचित व्यक्ति पर उसी अपराध के लिए पुनः मुकदमा नहीं चलाया जाएगा सिवाय उस न्यायालय की सहमति के जिसके द्वारा उसे उन्मोचित किया गया था या किसी अन्य न्यायालय की जिसके अधीन प्रथम वर्णित न्यायालय है। 6 इस धारा की कोई भी बात साधारण खंड अधिनियम 1897 की धारा 26 या इस संहिता की धारा 208 के उपबंधों पर प्रभाव नहीं डालेगी। स्पष्टीकरण किसी शिकायत का खारिज होना या अभियुक्त का उन्मोचित होना इस धारा के प्रयोजनों के लिए दोषमुक्ति नहीं है। उदाहरण क पर नौकर के रूप में चोरी के आरोप में मुकदमा चलाया जाता है और उसे दोष मुक्त कर दिया जाता है। उसके बाद जब तक दोष मुक्ति प्रभावी रहती है उस पर नौकर के रूप में चोरी का आरोप नहीं लगाया जा सकता या उन्हीं तथ्यों के आधार पर केवल चोरी का आरोप नहीं लगाया जा सकता या आपराधिक विश्वासघात का आरोप नहीं लगाया जा सकता। क पर गंभीर चोट पहुंचाने का मुकदमा चलाया जाता है और उसे दोषी ठहराया जाता है। बाद में घायल व्यक्ति की मृत्यु हो जाती है। क पर गैर इरादतन हत्या का मुकदमा फिर से चलाया जा सकता है। ग सत्र न्यायालय के समक्ष ए पर बी की गैर इरादतन हत्या का आरोप लगाया जाता है तथा उसे दोषी ठहराया जाता है। ए पर बाद में उन्हीं तथ्यों के आधार पर बी की हत्या के लिए मुकदमा नहीं चलाया जा सकता।
घर ए पर प्रथम श्रेणी के मजिस्ट्रेट द्वारा बी को स्वेच्छा से चोट पहुंचाने का आरोप लगाया जाता है तथा उसे दोषी ठहराया जाता है। ए पर बाद में उन्हीं तथ्यों के आधार पर बी को स्वेच्छा से गंभीर चोट पहुंचाने का मुकदमा नहीं चलाया जा सकता जब तक कि मामला इस धारा की उपधारा 3 के अंतर्गत न आए। न ए पर द्वितीय श्रेणी के मजिस्ट्रेट द्वारा बी के शरीर से संपत्ति की चोरी का आरोप लगाया जाता है तथा उसे दोषी ठहराया जाता है। ए पर बाद में उन्हीं तथ्यों के आधार पर डकैती का आरोप लगाया जा सकता है तथा उस पर मुकदमा चलाया जा सकता है। च ए, बी तथा सी पर प्रथम श्रेणी के मजिस्ट्रेट द्वारा डी को लूटने का आरोप लगाया जाता है तथा उसे दोषी ठहराया जाता है। ए, बी तथा सी पर बाद में उन्हीं तथ्यों के आधार पर डकैती का आरोप लगाया जा सकता है तथा उस पर मुकदमा चलाया जा सकता है।